ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பர்துபாய்க்கு பஸ்ஸில் போயிட்டு திருப்பி வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுது. ரெகுலராக பஸ்ஸில் நம்ம என்ன காட்சிகள் பார்ப்போம் அதுதான் இன்றைக்குமே ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஆனாலும் நம்ம பார்க்கின்ற கோணம் எந்த அளவுக்கு டீப்பாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், தினசரி அந்த விஷயம் நடந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குற ஆங்கிள், அந்த கோணம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் பல மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை, லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தந்துட்டு போயிடும். அப்படி ஒரு வகையான ஒரு மாற்றங்கள் தான் என் மனசில் இன்றைக்கி தோணுச்சு. பஸ்ஸில் போயிட்டு வர்றப்போ அங்கே உள்ள பிரயாணிகள் நடந்துக்கிட்ட விதம், அது டெய்லி நடந்துக்கிற விதம் தான். பெருசாக ஒன்றும் புதுசாக இன்றைக்கி மட்டும் அவங்க அப்படி நடந்துக்கல. என்னென்னா, அவங்க ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துக்கிட்டு தான் வர்றாங்க எல்லாருமே. பஸ்ஸில் வந்து ஒரு வேகமான வாழ்க்கை முறை, ஓகேங்களா? பஸ்ஸு போகிறப்பவும் சரி, வரப்பவும் சரி, உட்காந்துருக்கவங்க ஃபுல்லாக ஸ்மார்ட் ஃபோன், அவங்க கழுத்து வளைஞ்சிருக்கு, ஸ்மார்ட் ஃபோன் பக்கம் மட்டும்தான் அவங்க கவனம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிற்கிறவங்க அந்த பஸ்ஸு ஷேக் ஆகுறதுனால உண்டாகிற அந்த தள்ளு முழுவுக்கு சமயத்தில் மேலே தலையை பார்த்துட்டு கையை சரி பண்ணிக்கிறாங்க, பிடிச்சிக்கிற விஷயத்த. மற்றபடி திரும்பி ஸ்மார்ட் ஃபோனுக்கு தான் வராங்க. ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு புரட்சிகரமான ரெவல்யூஷனரி சேஞ்சஸை உண்டாக்கியிருக்கு. தகவல் தொழில்நுட்பத்தை அவ்வளவு சுலபமாக்கியிருக்கு. அதாவது நினைத்து பார்க்க முடியாத, கற்பனைக்கு எட்டாத ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சியை உண்டாக்கிட்டு இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு போக போகிறோன்னு சொல்லிட்டு இறைவனுக்கு தான் வந்து வெளிச்சம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதிவேகமாக போயிட்டுருக்கோம். சந்தோஷமான விஷயம். முதல்லாம் வந்து ஒரு தந்தியை அனுப்பிட்டு தகவலை வந்து நம்ம பரிமாற்றம் செய்கிற அந்த ஒரு வேகம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. பல நாட்கள் எடுக்கும், தந்தியே ஒரு நாள் எடுக்கும். இப்போலாம் அடுத்த செகண்ட் வாட்ஸ்அப் மற்றும் செயலிகள், இன்டர்நெட், ஸ்மார்ட் ஃபோன், நினைத்து பார்க்க முடியாத விஷயம். ஆனால் அது கொடுக்கின்ற இந்த ஒரு கான்சிக்வன்சஸ், நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ்னு பார்க்குறப்போ ஹியூமன் டச் போயிடுச்சு. நம்ம பக்கத்தில் நிற்கிறோம், ஈவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு புதிய மனிதராக இருந்தாலும் நம்ம ஒரு பார்த்துட்டு ஒரு புன்னகையோட ஹாய் ஹலோ சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க, ஒரு ஸ்நேகமான புன்னகை நார்மலாக நம்ம செய்வோம். அது இப்போ மறந்து போயிடுச்சு. ஸ்மார்ட் ஃபோன், ஃபுல்லாக ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஹியூமன் டச் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஏஐ, தொழில்நுட்பம், தகவல் எல்லாம் வளர்ந்தாலும் கூட ஹியூமன் டச் இல்லாமல் நம்ம வாழ்க்கை இருக்க போகிறதே இல்லை. அது மிகப்பெரிய ஒரு ட்ரமாட்டிக் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை உண்டாக்குது ஹியூமன் டச். அதை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம வாழ போகிறதே இல்லை, வாழவும் முடியாது. அதனால் இந்த என்னதான் இப்போ நான் இவ்வளோ சொல்கிறேனே, நான் மட்டும் என்ன ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாங்க. நம்ம ஸ்மார்ட் ஃபோனை பார்க்காம பக்கத்தில் பீப்புள் என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் உள்ள இடங்களுடைய அழகு எப்படி இருக்குது. நான் வரப்போ அதான் பார்த்துட்டு வந்தேன். எவ்வளோ அழகான நான் வழக்கமாக ஆஃபீஸுக்கு போகிறப்போ அவ்வளோ அழகான ஒரு ஸ்கை வியூவை நான் பார்க்க முடியாது. ஆக்சுவலாக அந்த ஷேக் ஜாயித் ரோடு, துபாயினுடைய ஸ்கை லைன், அது பஸ்ஸில் போகிறப்போ அவ்வளோ கிளியராக தெளிவாக தெரிஞ்சது. ஃபாக் சுத்தமாக கிடையாது, அவ்வளோ அழகாக இருந்தது. இடங்கள்லாம் அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை விட்டுட்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்க வேண்டியது தான். எப்போவுமே ஸ்மார்ட் ஃபோனை மூழ்கிடக்கூடாதுங்க. இது ஒரு சின்ன விஷயம் எனக்கு சொல்லும் போல தோணுச்சு. அது நானுமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சினேன். அது நான் ஆரம்பிச்சனால தான் நான் அந்த ஒரு என்னுடைய தாட்ஸே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இல்லாட்டி நான் ஃபாலோ பண்ணாத நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லவும் முடியாது, கூடாது இல்லைங்களா? தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.